நண்பர்களே பார்த்துங்க ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இன்புட் 3 ஃபேஸ் வித் நியூட்ரல் ஓகேங்களா. இன்புட் சப்ளை ஃபுல்லாக டேக் அடிச்சு தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே கொண்டு போய் இந்த 4 வை எம்சிபி பாக்ஸ் வச்சு நம்ம போடும்போது லெக் அடிச்சுப்போம் ஓகேங்களா. லெக்கில் வந்து இருக்குது பாருங்கள், 6 ஸ்கொயர் லெக் இருக்குது, 4 ஸ்கொயர் லெக் இருக்குது. அவுட்புட் வந்து 4ல் போட்டிருக்காங்க, இன்புட் வந்து 6ல் போட்டிருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி லெக் எடுத்து வச்சுட்டேன். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா தனியாக பைண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த லைட்டிங் நியூட்ரல் ஒரு செட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் லைட்டிங் நியூட்ரல் ஃபுல்லாகவே இங்கேயே வச்சு பைண்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அது பவர் நியூட்ரல் தான் நான் டேரெக்டாக எம்சிபிக்கு எடுத்து மாட்டேன். லைட்டிங் நியூட்ரல் இருந்தாலும் இங்கேயே பைண்ட் பண்ணிட்டேன். பைண்ட் பண்ணிட்டு இந்த டேப்பு கூட காலப்போக்கில் பிரியக்கூடாது, அது மாதிரி டேக் அடிச்சிட்டேன். நியூட்ரல் செக்ஷனை தனியாக பிடிச்சிட்டேன். இது வந்து ஒரு ஃபேஸும் வந்து லைட்டிங்க்கு டேப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சில லைட்டிங் சப் சர்க்யூட்டுக்கு இங்கேயே வந்து டேப் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் டேரெக்டாக அதை வந்து அதிகமாக இந்த பிரேக்கர் பாக்ஸ் கட்டணும் வரும்னு சொல்லிட்டு இங்கேயே டேப் பண்ணிட்டேன் 3 ஃபேஸையும் ஓகேங்களா. அதனால என்ன பண்ணேன், இது கரெக்டாக டேக் அடிச்சு பைண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எர்த்தையும் வந்து டேக் அடிச்சு பைண்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டே எர்த்து ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் சார்பில் மீட்டருக்கு கொடுக்கக்கூடிய எர்த்து, அவங்களோட எனர்ஜி மீட்டருக்கு ஃபஸ்ட்லாம் கொடுக்கக்கூடிய எர்த்து. அது இல்லாமல் நம்ம இங்கேருந்து போஸ்ட்டில் இருக்கிற கிராஸ் ஆரம் இருக்குல்ல, அது கொடுக்கக்கூடிய எர்த்தாகவும் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எர்த்தை கொண்டு போய் நம்ம வந்து இன்புட் எர்த்தோட கனெக்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. நம்மளோட கிரவுண்ட் எர்த் இருக்குல்ல, இன்புட் கிரவுண்ட் எர்த்து, நம்ம இப்போ அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கிற இன்புட் கிரவுண்ட் எர்த்து, அந்த இடத்தோட கனெக்ட் பண்ணுறோம். 2 கம்பி எடுத்துருக்காங்க. இது வந்து 8 SWG ஓகேங்களா, 8 ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் கம்பி ஓகேங்களா. 10 கிடையாது, மன்னிச்சுங்க. இதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே போல் நெட் போட்டு டைப் பண்ணிவிட்டு போல் நெட்லேருந்து நான் எடுக்கல ஓகேங்களா. டேரெக்டாகவே டேப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பக்காவாக CV 2 கம்பி ஒன்றா முடிக்கி நான் டேப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. எர்த்தும் பாருங்கள் தனியாக அதை வச்சு டேக் அடிச்சிட்டேன். எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் போடுறதுனால எர்த்துன்னு சொல்லிட்டு பச்சை கலர் டைப் அடிச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுமாதிரி ஃபுல்லாகவே இது வந்து ஒரு லைட்டுக்கு இந்த லைனை தனியாக எடுத்து போகிறாங்க. இதையும் நம்ம தனியாக என்னன்னா டேப் அடிச்சு பைண்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி இங்கேருந்து தனியாக ஒரு சப்சர்க்யூட் போகிற லைனையும் டேப் அடிச்சு பைண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்னன்னா பலவில் எடுத்து உள்ளார வச்சுட்டு இப்போ இடத்த வெளியே தெரியாது ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் வித் நியூட்ரல் அவுட்புட் ஓகேங்களா. ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு, நியூட்ரல் ஓகேங்களா. இப்போ நியூட்ரல் மட்டும் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே டேப் பண்ணி இந்த இடம், அந்த டேப்பை பிரிச்சுட்டு அப்படியே நாங்கள் டேப் அடிச்சு இன்சுலேட் பண்ணிவிட்டு மார்க்காகவும் அதை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இதையும் நம்ம டேக் அடிச்சோம். இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், பக்காவாக லெக் அடிச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் ஓகேங்களா. அதாவது திருப்பி எனர்ஜி மீட்டரோட கனெக்ஷன் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து ஆர் ஃபேஸ் இன்புட்டு, 2 வந்து ஆர் ஃபேஸ் அவுட்புட்டு ஓகேங்களா. 3 வந்து ஒய் ஃபேஸ் இன்புட்டு, 4 வந்து ஒய் ஃபேஸ் அவுட்புட்டு, 5 வந்து பி ஃபேஸ் இன்புட்டு, 6 வந்து பி ஃபேஸ் அவுட்புட்டு, 7 வந்து நியூட்ரல் இன்புட்டு, 8 வந்து நியூட்ரல் அவுட்புட் ஓகேங்களா. இதுதான் வந்து 3 ஃபேஸ் 4 ஒயர் டைப் எனர்ஜி மீட்டரோட ஒயரிங் ஓகேங்களா. இதில் பெருசாக எதுவும் கிடையாதுங்க ஓகேங்களா. அப்படியே அவுட்புட் ஃபேஸ் எடுத்து போகிறோம். இது வந்து ஓவர்ஹெட் சிஸ்டம்ன்றதால ஃபேஸ் வந்து ஃபீஸோட இன்புட்டில் கொடுக்குறோம். ஃபீஸோட அவுட்புட் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயருங்க, அது டேரெக்டாக எம்சிபிக்கு இன்புட்டில் போகுது ஓகேங்களா. அங்கே வச்சிருக்க மாட்டாங்க, அந்த எம்சிபிக்கு இன்புட்டாக போகும். எம்சிபியோட அவுட்புட் தாங்க இங்கே இருக்குது ஓகேங்களா. இது டிபிக்கு போகும். டிபியில் ஒரு 32 ஆம்ஸ் எம்சிபி இருக்குது, அதுக்கு இன்புட்டாக போகும் ஓகேங்களா. அதேமாதிரி தாங்க 3 ஃபேஸுமே, அதாவது ஒய் ஃபேஸ் இன்புட் எடுத்துகிட்டு வரேன், ஃபீஸில் கொடுக்குறேன், அவுட்புட் எடுத்து வரேன், இங்கே வந்துடுது ஓகேங்களா. எம்சிபிக்கான இன்புட் வருது. அதேமாதிரி பி ஃபேஸ் இன்புட் எடுத்து வரேன், 32 ஆம்ஸ் கட் அவுட் ஃபீஸோட இன்புட்டில் கொடுக்குறேன், 32 ஆம்ஸோட கட் அவுட் ஃபீஸோட அவுட்புட்டில் இருந்து டேரெக்டாக நம்ம எம்சிபிக்கு இன்புட்டாக வந்தது ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து அயன் கிளாடு டைப்பு. கட் அவுட்னால இந்த வந்து மேலே ஷீட் வரும் ஓகேங்களா. வெறும் ஃபீஸ்ன்னு சொன்னீங்கன்னா மேலே ஷீட் வராது. 32 ஆம்ஸ் ஃபீஸ் கொடுங்க, இல்லை 60 ஆம்ஸ் ஃபீஸ் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா வராது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து போர்சிலின் இன்சுலேட்டட் டைப். இது வந்து இப்போ இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தா பீங்கான் மீன்ஸ் இந்தமாதிரி பீங்கான், இது நியூட்ரல் லிங்க் ஓகேங்களா. நியூட்ரல் லிங்க்கை நான் எடுத்துட்டேன். இது வந்து போர்சிலின் இன்சுலேட்டட் ரீவரியபிள் டைப் கிட்கேட் பீஸ். கிட்கேட்னா தனித்தனியாக கழட்டி எடுக்கிறது கிட்கேட் டைப் பீஸ் ஓகேங்களா. அதே இந்த 3த்தையும் பாடி வந்து நம்ம எர்த்திங்கும் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஏன்னா மெட்டல் ஐட்டம்ன்றதால எர்த்திங் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ அப்படி நான் செய்ய உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இல்லை இதையும் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கலாம், நான் பெயிண்ட் அடிக்கல. எப்பவுமே இந்தமாதிரி மரத்தில் ஃப்ரேம் போடுறீங்கன்னா வச்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரேமை பெயிண்டிங் அடிச்சிருங்க. பெயிண்டிங்கில் வார்னிஷோ கோட்டிங் கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்து துரு பிடிக்காது. அதேமாதிரி வேலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடத்தையும் நான் பண்ணால் பெயிண்ட் அடிச்சிடணும் ஓகேங்களா. அந்த பைப்லாம் போட்டுருக்காங்க, நான் பக்காவாக பெண்டு போட்டு திருப்பி பைப் போட்டுருக்காங்கன்னா பக்காவாக பெண்டு போட்டு திருப்பி இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருணும் ஓகேங்களா. அப்போ தான் இதெல்லாம் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு செஞ்சிருக்காங்க, அதை நம்ம எதுவும் ஆல்ட்ரேட் பண்ண முடியாதுன்றதால அப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணுங்கள். ஏன்னா வேலை செய்யுங்கன்னா என் வீட்டுக்காரங்க என்ன பார்க்குறீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுங்கள். இன்டீரியரில் போடுற மரம், இந்த இடத்துல வர மரம் தேக்கோ எவ்வளோ குவாலிட்டியான மரம் இருந்தாலும் பெயிண்டிங் பண்ணுங்க, வார்னிஷ் வச்சு பண்ணி போடுங்க ஓகேங்களா. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும். 10 வருஷம் வருதுன்னா 15 வருஷமாக வரும் ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துலையும் பெயிண்டிங் பண்ணால் ஓதங்காக்கிறது, இந்த சைட்லேருந்து ஓதங்காத்து, அதான் அந்த சைட்லேருந்து தண்ணி போட்டு ஓதங்காக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பிரச்சனைலாம் வரவே வராது ஓகேங்களா. அதுக்காக தான் அப்படியே கண்டிப்பாக சொல்கிறேன், பார்ப்போம்.